உயிர்த்த ஞாயிறாகிய இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னால் இந்த நபர்கள் தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி இருக்கின்ற சமயத்தில் அந்த தாக்குதல் யாருடைய காலத்தில் நடைபெற்றதோ அந்த ஜனாதிபதி, அதாவது முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த தாக்குதலுக்கு காரணம் இவர்கள் தான் என்கின்ற மாதிரியாக ஒரு அதிரடியான கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே அது பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் கருணா மற்றும் பிள்ளையார் இவர்கள் இருவரும் பற்றிய பல சர்ச்சைக்குரிய விடயங்கள் பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்து நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் தொடர்புலையும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அதே சமயம் இந்த பிள்ளையான் தொடர்பிலே கைதானதன் பின்னராக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்று சொல்லி விசாரணைகள் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்படுகிறது. அதே சமயம் இன்னும் பல கொலைகளை இவர் செய்திருக்கிறார் என்று சொல்லியும் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சமயத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகிய நடராஜா ரவிராஜ் அவர்களினுடைய படுகொலையிலையும் பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி திடுக்கிடும் உண்மை ஒன்று வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இவை எல்லாம் தொடர்பில் இந்த காணொலியில் நாங்கள் மிக விரிவாகவே பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் பார்க்கிறதுக்கு முதல் இன்றைய நாள் உயிர்த்த ஞாயிறு பெருவிழாவாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்குமே உயிர்த்த ஞாயிறு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு அன்று உயிரிழந்த உறவுகளையும் ஒரு கணம் நாங்கள் நினைவு கூர்ந்தவாறு நாங்கள் தொடர்ச்சியாகவும் செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இப்படி இருக்கிற சமயத்திலே 6 வருடங்களை கடந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர் ஒரு பக்கம் கோட்டபாய ராஜபக்ஷ தான், இன்னொரு பக்கம் இவர் தான், இன்னார் தான் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்டவர்களுடைய பெயர்கள் அடிக்கொண்டே போகின்ற இந்த சமயத்துல முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த தாக்குதலுக்கு காரணம் ISIS அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி மீண்டுமாக ஒரு விடயத்தினை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். குறிப்பிட்ட இந்த விடயத்தினை அமெரிக்க உளவுத்துறையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்கின்ற மாதிரியாக அவர் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு விடயத்தினை ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றினுடைய செய்தி நேர்காணலின் பொழுது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் இன்னும் பல விடயங்களையும் அவர் அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். அதாவது JR காலம் தொட்டு அதே மாதிரியாக மஹிந்தவினுடைய காலம் வரைக்கும் மக்கள் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு விடயம் என்பது நடந்த வண்ணமாகவே தான் இருந்தது. அப்படி ஒரு நிகழ்வு தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலும். அதே சமயம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி எனக்கு என்னவெல்லாம் தெரியுமோ, நான் ஜனாதிபதியாக இருந்த பொழுதுதான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. ஆகவே அது பற்றி எனக்கு என்னவெல்லாம் தெரிந்ததோ அது அனைத்தையும் நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்திருக்கின்றேன். அவற்றை வெளியிடுவதும் வெளியிடாமல் போவதும் அரசாங்கத்தினுடைய விடயம். அதே சமயம் அதனை வெளியிடுவது என்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது என்று சொல்லி உண்மைக்குமே இந்த தாக்குதல் நடந்து அதன் பின்னராக அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். அவருமே குறிப்பிட்ட அந்த விடயங்கள் பற்றி வெளியிடவில்லை. இப்ப அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அதனை கோட்டபாய ராஜபக்ஷ வெளியிட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அதன் பின்னராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக ஒரு சில காலங்கள் பணியாற்றி இருந்தார். ஆகவே அவர் வெளியிட்டிருக்க வேண்டும். அவரும் வெளியிடவில்லை. மாறாக தற்பொழுது அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இவர் வெளியிட வேண்டும். அவரும் வெளியிடாவிட்டால் இதனுடைய பின்னணி இதனுடைய முடிவு எவ்வாறு ஆக போகின்றது என்றது தெரியவில்லை. அதே சமயம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரி நிச்சயமாக வேறு யாருமே கிடையாது, இந்த IS அமைப்பு தான் என்கின்றதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் இந்த கருணா பிள்ளையான் தொடர்பில் ஒரு விடயத்தினை சொல்லியிருக்கிறார். அதாவது இவர்கள் இருவரையும் பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு யாருடன் தொடர்பு இருக்கின்றது அல்லது இவர்கள் யார் அப்படி, அதாவது இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பலம் என்ன, அது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. ஆனால் இவர்களுடைய கடந்த காலத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இவர் சிங்கள பௌத்தர்களையும் பௌத்த பிக்குகளையும் படுகொலை செய்தவர்கள். ஆகவே அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கான எந்த ஒரு பதவி, அது அமைச்சு பதவியாக இருக்கட்டும் அல்லது சாதாரண பதவியாக இருக்கட்டும், எதுவுமே நான் வழங்கவில்லை. காரணம் இவர்கள் சிங்கள பௌத்தர்களையும் பௌத்த பிக்குகளையும் கொலை செய்தவர்கள், படுகொலை செய்தவர்கள். அதன் நிமித்தமாக நான் எந்த ஒரு பதவியும் வழங்கவில்லை. அதன் பின்னராகத்தான் இவர்களுக்கு அமைச்சு பதவி வழங்கியது. அதாவது அவர் மறைமுகமாக சொல்கிறார், அவர்களுக்கு அமைச்சு பதவி வழங்கியது யார் என்றதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அவர்களுக்கும் யாருக்கும் என்னென்ன தொடர்பு இருந்திருக்கும் என்பதையும் நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற மாதிரியாக மறைமுகமாக ஒரு விடயத்தினை அவர் அந்த இடத்திலே தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு அவர் ஒரு விடயத்தினை, அதாவது பிள்ளையான் தொடர்பிலே அவர் ஒரு விடயத்தினை தெரிவித்து செல்கின்ற அதே சமயத்தில் பிள்ளையான் தொடர்பில் வேறொரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அது என்ன அப்படின்னா,
இந்த நபர் பல படுகொலைகளை செய்திருக்கின்றார். அதிலே ஒன்றாக மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவம் உங்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நடராஜா ரவிராஜ் அவர்களுடைய படுகொலை சம்பவம் யாருமே மறந்திருக்க மாட்டோம். அந்த ஒரு படுகொலை சம்பவத்துக்கும் இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரான சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படக்கூடிய பிள்ளையானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விடயம் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயத்தினை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல புலனாய்வு ஊடகவியலாளரான கீர்த்தி ரட்நாயக்கா என்பவர் தான் இந்த தகவலை ஒரு இணைய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணல்ல வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் இந்த ரவிராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் என்பது இதுவரை காலமும் எல்லாரும் ராஜபக்ஷர்களுக்கு இதிலே தொடர்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக ராஜபக்ஷர்களுக்கும் இவருடைய படுகொலைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. மாறாக அவர்களுக்கும் இந்த பிள்ளையானுக்கு தான் தொடர்பு இருக்கின்றது. அதாவது அவருடைய படுகொலைக்கும் பிள்ளையானுக்கு தான் தொடர்பு இருக்கின்றது என்கின்ற மாதிரியாக இந்த கீர்த்தி அவர்கள் ஒரு திடுக்கிடும் உண்மையை சொல்லி இருக்கின்றார். அவர் அவ்வாறு குறிப்பிடுவதற்கான பல ஆதாரத்துவமான பல உண்மை சம்பவங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா போர் இடம்பெற்ற காலத்தில், அதாவது இலங்கையிலே உள்நாட்டு போர் இடம்பெற்ற கால பகுதிகளில் கொழும்பிலே வாழ்ந்து வந்த தமிழ் வர்த்தகர்களிடமிருந்து கடற்படை மற்றும் இராணுவ படையை சேர்ந்த கும்பல்கள் கப்பம் பெற்று கொண்டிருந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே கப்பம் பெற்றுக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இதன் நிமித்தமாக பல வர்த்தகர்கள் பல பிரபல வர்த்தகர்கள் எல்லாம் கடத்தப்பட்டு அவர்களிடமிருந்தும் கூட கப்பம் பெறப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு சம்பவத்தினை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதே சமயம் சட்டத்தரணியாகவும் இருந்த ரவிராஜ் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால் குறிப்பிட்ட இந்த சம்பவம் பற்றிய பல ஆதாரங்களையும் பல உண்மை சம்பவங்களையும் அவர் திரட்டி நிறைய விடயங்களை சேகரித்து வைத்திருந்திருக்கின்றார். அதே சமயம் அவற்றை திரட்டியது மட்டுமல்லாமல் அந்த குறிப்பிட்ட அந்த அனைத்து உண்மைகளையும் அனைத்து ஆதாரங்களையும் நாடாளுமன்றத்தில் அவர் சமர்ப்பிக்கப்பட இருந்த நிலைமையில தான் நடராஜா ரவிராஜ் அவர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரு உண்மையை அவர் தற்பொழுது வெளிக்கொண்டிருக்கின்றார். அதே சமயம் இந்த ஒரு உண்மையை, அதாவது இவர் சுட்டு படுகொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது அப்படி என்று சொல்லி சதுரிகா ரணவக்க என்கின்ற ஒரு பயிலுனர் சட்டத்தரணி முன்னிலையில் ரவிராஜ் அவர்களிடம் இந்த கீர்த்தி எனப்படுகின்ற இந்த ஊடகவியலாளர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு உயிர் ஆபத்து என்பது இருக்கின்றது, குறிப்பிட்ட இந்த விடயங்கள் பற்றி நீங்கள் ஆய்ந்திருக்கின்றீர்கள், ஆகவே அது பற்றி உங்களுக்கு உயிர் ஆபத்துகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி அவர் ஏற்கனவே ரவிராஜ் அவர்களை அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை வழங்கியதாகவும் அவர் அந்த நேர்காணலில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதுல இருந்து எங்களுக்கு தெரிய வருவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரவிராஜ் அவர்கள் உயிருடன் இருந்த நாட்கள்ல இருந்தே இந்த உயிருடன் இருந்த காலப்பகுதியிலேயே இந்த கீர்த்தி எனப்படுகின்ற தற்பொழுது இந்த உண்மைகளை சொன்ன கீர்த்தி எனப்படுகின்ற இந்த ஊடகவியலாளருக்கும் ரவிராஜுக்கும் நல்ல பழக்கம் இருந்திருக்கின்றது. இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்திருக்கலாம், இல்லை என்று சொல்ல சொன்னால் இருவருமே நல்ல பழக்கம் கொண்டவர்களாகவும் இருந்திருக்கலாம். இதன் நிமித்தமாகத்தான் இவரால் நேரடியாக ரவிராஜ் அவர்களிடம் சென்று இந்த விடயங்களை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதே சமயம் ரவிராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னராக அவரினுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு சென்று அந்த மலர்ச்சாலைக்கு சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த இரங்கல் புத்தகத்திலையும் கூட இந்த கீர்த்தி எனப்படுகின்றவர் பல விடயங்களை குறிப்பிட்டு, அதாவது இந்த விடயங்களுக்காகத்தான் இவர் படுகொலை செய்யப்பட்டார் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இந்த விடயங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த விடயங்களுக்காகத்தான் இவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி முழு விடயங்களையும் அந்த இரங்கல் புத்தகத்தில் எழுதிவிட்டு கீழே அவர் தன்னுடைய பெயரை கீர்த்தி ரட்நாயக்கா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரையுமே அவர் குறிப்பிட்டு விட்டு சென்றதாகவும் அந்த நேர்காணலிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பின்னராக, அதாவது அவர் அந்த இரங்கல் புத்தகத்திலே அனைத்தையும் தெரிவித்ததன் பின்னராக அதனை ஒரு பிரபல ஊடகம் ஒன்று அந்த விடயங்களை திரட்டியதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் இந்த ராஜபக்ஷர்களுக்கும் ரவிராஜ் அவர்களினுடைய படுகொலைக்கும் தொடர்பு இருக்கு என்று சொல்லுகின்ற சமயத்தில் அவர்களுக்கு இந்த தொடர்பும் கிடையாது. மாறாக இந்த கப்பம் பெற்று வந்த கடற்படை, அதாவது ராணுவ குழுவும் இணைந்து இந்த பிள்ளையானுடன் இணைந்து இந்த குழுக்களும் இந்த பிள்ளையானுடன் இணைந்துதான் இந்த ரவிராஜ் அவர்களினுடைய படுகொலையை செய்தார்கள் அப்படி என்று சொல்லி அவர் அறுதியும் உறுதியுமாக ஒரு விடயத்தினை அதிலே சொன்னது மட்டுமல்லாமல் சிறுவர் துஷ்பிரயோகங்களுடனும் இந்த பிள்ளையானுக்கு நிறையவே தொடர்பு இருக்கு என்று சொல்லியும் இன்னும் பல படுகொலை சம்பவங்களை அவர் செய்திருக்கின்றார் என்று சொல்லியும் பல உண்மைகளை அந்த நேர்காணலில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். உண்மைக்குமே சொல்ல போனால் இந்த பிள்ளையானினுடைய கைது என்னவோ வேறு ஒரு சம்பவம் தொடர்பாக நடைபெற்றது, அதாவது ஒரு கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக இவர் கைதாகி இருந்தார். ஆனால் கைதானதன் பின்னராக பல 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 உண்மைகள் பலதரப்பட்ட விடயங்கள் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயம் ஃபீல்டு மாஸ்டர்
சரத் பொன்சேகா அவர்களும் வந்து பிள்ளையான் வந்து பிள்ளையானுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, மாறாக அவர் வந்து எங்களுக்கு எந்த ஒரு தகவல்களையும் தமிழீழ விடுதலை புலிகள் பற்றி எந்த ஒரு தகவல்களையும் எங்களுக்கு தரவில்லை அப்படி என்று சொல்லி அவர் ஒரு விடயத்தினை சொல்கின்ற பொழுது, அப்படி அவர் தந்ததாக சொல்கின்ற விடயங்கள் எல்லாமே பொய் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கின்ற பொழுது, சரத் பொன்சேகா அவர்கள் சொல்கின்ற விடயம் வந்து பொய் அப்படி என்று சொல்லி காட்டுவதற்கான அனைத்து ஆதாரங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கூட திரட்டி இருக்கிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்திருக்கின்றது. ஆகவே நாளுக்கு நாள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றியும் பிள்ளையான் பற்றியும் கருணா பற்றியும் வரக்கூடிய பல விடயங்கள் என்பது திடுக்கிடும் உண்மைகளாக தந்திருக்கின்றன. ஒவ்வொரு விடயங்களாக வர வர அனைத்தையும் நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன். தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு சங்கபீதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இன்றைய இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.